ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் ஹாப்பி மார்னிங். எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி வந்து என்னோடய ஸ்பெஷலான ஒரு மார்னிங் ரொட்டீன் வந்து ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இந்த வீடியோ வந்து ஆஸ் யூஷுவல் இல்லாமல் கொஞ்சம் ஸ்பெஷலாகவும் இருக்கும். ஸோ என்னன்னு சொல்லிட்டு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனல் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு ஹெல்த்தியான ஒரு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து எடுத்துக்க போகிறோம். ஸோ நீங்கள் வந்து டயட்டில் இருக்கீங்க, இல்லை நீங்கள் வந்து ஃபுட்டே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பார்த்து தான் எடுத்துப்பேன், நான் ஃபுட் டயட்டில் இருக்கேன் அப்படின்னு நீங்கள் யாராவது ஐடியாவில் இருந்தீங்கன்னா இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலாக கொஞ்சம் வந்து எடுத்துக்கலாம். ஸோ ஒரே மாதிரி இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ சாலட், அப்புறம் வந்து ஃப்ரூட் சாலட், வெஜிடபிள் சாலட், அப்புறம் மார்னிங் பார்த்தீங்கன்னா வந்து ஹெல்த் மிக்ஸு இல்லைனா ஜூஸு, இந்த மாதிரி வந்து கொஞ்சம் வித்தியாசமாக எடுத்துக்கலாம். அப்படியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டாக நான் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து ஒரு பிளானிங்கோடு நம்ம ஃபுட் எடுத்துக்கிறதுனால அந்த டே ஃபுல்லாகவே வந்து நம்ம அவ்வளோ ஆக்டிவாக நல்லா வந்து ஹெல்த்தியாக இருக்க முடியும். ஸோ என்னென்னு சொல்லிட்டு பார்க்கலாம். சாப்பிட்டுட்டு நான் சொன்ன அதில் சூப்பரான கலெக்ஷன்ஸ் வந்து என்னென்னு சொல்லிட்டு பார்த்துலாம். இன்றைக்கி என்னோடய பிரேக்ஃபாஸ்ட் வந்து இது தான். ஸோ ஒரே மாதிரி இல்லாமல் என்றைக்காவது இந்த மாதிரி நம்ம ஹெல்த்தியாக எடுத்துக்கலாம். அதில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கப் அளவுக்கு சுண்டல் எடுத்திருக்கேன். ஸோ எந்த சுண்டல் வேணாலும் வந்து எடுத்துக்கலாம். இது மொச்சை சுண்டல், ஸோ அது ஒரு கப்பு. இது வந்து தேங்காய், மார்னிங் தேங்காய் எடுத்துக்கிறது ரொம்ப ஹெல்தி. ஸோ 3 பீஸ் தேங்காய் எடுத்திருக்கேன். இது வந்து பாதாம் கொஞ்சம். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது கோதுமை ரவை இருக்கு இல்லையா, ஸோ அதில் செஞ்ச கஞ்சி, கோதுமை ரவை கஞ்சி ஒரு கப். எனக்கு கோதுமை ரவை கஞ்சி ஒரு கப். இன்றைக்கி வந்து என்னோடய பிரேக்ஃபாஸ்ட் இதுதான். நான் சொன்ன குட்டி ஹால் வந்து பார்த்தல, அதில் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து நான் போட்டிருக்கேன் இல்லையா, இந்த ட்ரெஸ் தான். ஸோ இதில் அந்த கலர் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த கலரில் அந்த ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா அந்த சில்வர் கலர் எம்ப்ராய்டரி ஒர்க் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக பார்க்குறதுக்கு நல்லா வந்து கிராண்டாகவே இருந்துச்சு இந்த அவுட்லுக். ஹாஃப் வரைக்கும் அந்த டிசைன் இருக்கும். அண்ட் வந்து கைகிட்டையும் பார்த்தீங்கன்னா சேம் அந்த டிசைன் கொடுத்துருக்காங்க. பேலன்ஸ் அந்த டாப் ஃபுல்லாக வந்து ப்ளைனாக தான் இருக்கும். அதே மாதிரி பேண்ட் கிட்டேயும் பார்த்தீங்கன்னா கீழே எண்டில் அந்த சில்வர் கலர் அந்த எம்ப்ராய்டரி ஒர்க் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த ட்ரெஸ்ஸில் ஒரு ஸ்பெஷல் வந்து இதோட ஷால் தாங்க. நல்ல சாஃப்டாக, இது வந்து ஆக்சுவலாக காட்டன் தான். இந்த டாப் வந்து அந்த காட்டன்லேயும் கொஞ்சம் நல்லா ரஃப்பாக இருக்கும் இல்லையா, அந்த மாதிரியான காட்டன். ரொம்ப நல்லா இருந்தது கிளாத்தே. ஆக்சுவலாக இது வந்து 4 ஸ்டார் ரேட்டிங்க்கும் மேலே இருந்துச்சு. இதோட ஷாலும் நல்லா பெருசாக ஃபுல்லாகவே வந்து டிசைன் குட்டி அங்கங்கே அந்த ஃப்ளார் டிசைன் கொடுத்துருந்தாங்க. சின்னதாக இருந்துச்சு, அதிகமாக இல்லை. கீழே பார்த்தீங்கன்னா அந்த லைனாக இருக்கிற மாதிரி கொடுத்துருந்தாங்க. ஓவரால் இந்த ட்ரெஸ் ரொம்ப அழகாக இருந்துச்சு. இந்த ட்ரெஸ்ஸோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போ நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ஒன் காட்டுற இந்த கலர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ இந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அந்த செலிப்ரிட்டி லுக் வந்து நமக்கு கொடுக்கும். ப்ராப்பராக அதுக்கான மேக்கப்போட சேர்த்து ஸ்டெட்டு ஜுவல்ஸ் எல்லாமே ஒரே மாதிரி போட்டோம் அப்படின்னா அந்த ட்ரெஸ் அவ்வளோ நல்லாயிருக்கும். இதுலேயே வந்து பிங்க்கு அண்ட் வந்து அந்த லைட் எல்லோ, இந்த மாதிரி நிறைய கலர்ஸ் இருந்தது. பட் எனக்கு இந்த கலர் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த ட்ரெஸ்ஸில் டிசைன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகமாக எதுவும் இருக்காது. ஸோ அந்த ஃப்ரண்ட்டில் வந்து சேம் அந்த சில்வர் கலர் லைட் எம்ப்ராய்டரி ஒர்க் கொடுத்துருப்பாங்க. அந்த எண்ட்லேயும் இருக்கும், அதே மாதிரி பேண்ட்லேயும் இருக்கும். ஸோ இதில் வந்து அந்த ஷால் தான் ரொம்ப மெயின். அண்ட் வந்து அந்த ஷைனியான கிளாத், இது ஓவரால் பார்க்குறதுக்கே வந்து நல்ல ஒரு லுக், ஒரு செலிப்ரிட்டி லுக் வந்து எடுத்து கொடுக்கும். ஸோ இந்த ஷாலும் வந்து அவ்வளோ அழகாக இருந்தது. பட் கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா மொட இருந்தது. பட் இந்த மாதிரி ட்ரெஸ்க்கு இப்படி போட்டால் தான் இது வந்து ஆக்சுவலாக நல்லாயிருக்கும். லாஸ்ட் டைம் காட்டினது சாஃப்டாக இருக்கும், பட் இது அப்படியே ஆப்போசிட்டாக இருந்துச்சு இந்த கிளாத்து. இந்த ட்ரெஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் காட்டின ரெண்டுமே வந்து அந்த ஃபுல் செட்டாக இருக்கும், கொஞ்சம் கிராண்டாகவும் இருக்கும். அடுத்து வந்து ரெண்டுமே குர்த்தி தான். அதில் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து நான் பிளாக் காட்டிகிட்ருக்கேன். இது வந்து நான் ஜீன்ஸ்க்காக வாங்கினேன்.
அவ்வளோ நல்லா இருந்தது. ஃபுல்லாக வந்து அந்த பிளாக்கில் ஒயிட் எம்ப்ராய்டரி ஒர்க் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு பார்த்து தெரியும், நல்லா வந்து நேராக பார்க்குறதுக்கு அவ்வளோ பிரைட்டாக இருந்துச்சு இந்த குர்த்தா. அதில் நிறைய கலர்ஸ் இருந்தது. எனக்கு பிளாக் அண்ட் ஒயிட் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ அதனால் நான் இதை செலக்ட் பண்ணேன். சைட் கட் வருது எதுலேயுமே, அந்த சைட் கட்லேயுமே ஃபுல்லாக எம்ப்ராய்டரி ஒர்க் தான் கொடுத்துருக்காங்க. ஃபுல்லாக ஒயிட் அண்ட் பிளாக், அவ்வளோதான், வேறு எந்த கலருமே கிடையாது. இந்த குர்த்தா வந்து நான் ஒயிட் கலர் லெகின்ஸ் யூஸ் பண்ணி பார்த்தேன். எனக்கு அது வந்து கரெக்டாக இல்லை. பட் வந்து ஜீன்ஸ்க்கு அவ்வளோ பர்ஃபெக்டாக இருந்துச்சு. இந்த மாதிரி குர்த்தாஸ்லாம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து காலேஜ் நீங்கள் போகிறீங்க, இல்லை வந்து நம்ம ஆஃபீஸ் போகிறோம் அப்படின்னா, ஸோ இந்த மாதிரி டெய்லி யூஸ்க்கு செலக்டடாக கொஞ்சம் பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்க மாதிரியான ட்ரெஸ்ஸஸ்லாம் வாங்கி வச்சுக்கலாம். அதில் வந்து இந்த குர்த்தாவும் ஒன்று. நெக்ஸ்ட் ஒன், இது பியூர் காட்டன். ஸோ வந்து டிசைன் வந்து சேம் எல்லா இடத்துலையுமே ஒரே மாதிரி தான் இருக்கும். இந்த டாப் வந்து ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இன்னொன்று பார்த்தீங்கன்னா என் சிஸ்டர் கேட்டிருந்தேன், அதனால நான் ஆர்டர் போட்டிருந்தேன். இது மீடியம் சைஸ் தான், பர்ஃபெக்டாக இருக்கும். அவ்வளோ சாஃப்டாக, ரொம்ப அந்த கிளாத் பார்த்திங்கன்னா நம்ம வந்து போட்டிருக்கிறது, வேர் பண்ணியிருக்கிறதே தெரியல, அந்த அளவுக்கு சாஃப்டான ஒரு கிளாத்தாக இருந்துச்சு. இதுவும் நான் ஜீன்ஸ்க்காக வாங்கினேன். ஸோ இது வந்து நீங்கள் பிளாக் கலர் பலாசோக்கெலாம் போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். அண்ட் இந்த டாப் வந்து உங்களுக்கு லென்த் முட்டிக்கு கீழே வரைக்குமே வருது, நல்லாயிருக்கு. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். அண்ட் ஃபைனல் ஒன், ஸோ இந்த ஒரு சூப்பரான ஒரு ஜுவல்லரி கலெக்ஷன்ஸோடு நான் முடிக்கிறேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா தோடு அண்ட் வந்து செயின் ரெண்டுமே வந்து அந்த டாலர் டிசைன் ஒரே மாதிரி வரும். என்கிட்ட நிறைய ப்ளூ கலர் ட்ரெஸ்ஸஸ் வந்து இருக்குது. ஸோ அதுக்கு மேட்சாக வாங்கலாமே அப்படின்றதுக்காக நான் இதை வாங்கினேன். இது வந்து அந்த சில்வர் கலர், என்கிட்ட வந்து கிராண்டாக ஒரு ஃபங்க்ஷனுக்கு போட்டு போகிற மாதிரி ஒரு ப்ளூ ஒன்று எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு மேட்சிங்காக போட்டுட்டு போகலாம் அப்படின்றதுக்காக இந்த செட்டு வந்து நான் ஆர்டர் பண்ணி வாங்கினேன். ரொம்ப அழகாக இருந்தது. அண்ட் அதில் இருக்கிற அந்த ஃபினிஷிங் ஒர்க்லாம் பார்த்திங்கன்னா நீட்டாக இருந்துச்சு. ஏன்னா அந்த ஸ்டெட்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு அந்த ஸ்டோன் வந்து கரெக்டாக இல்லைன்னா அது அவ்வளோ நல்லா இருக்காது, லுக்காக இருக்காது, நார்மலாக தான் இருக்கும். பட் இது வந்து அந்த ஃபினிஷிங்லாம் அவ்வளோ சூப்பராக கொடுத்துருந்தாங்க. இதில் ப்ளூ மட்டும்தான் இருந்துச்சு, வேறு கலர் இல்லை. ஸோ அதனால் இந்த செட்டுக்காகவே பார்த்திங்கன்னா நான் ட்ரெஸ் பிளானிங்கை மாற்றி ஒரு ப்ளூ ட்ரெஸ் வந்து எடுத்து வச்சுருக்கேன். எனக்கு இந்த செட்டும் ரொம்ப பிடிச்சிருந்தது. இதோட லிங்க்கும் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போ காட்டின கலெக்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப அழகாக இருந்தது இல்லை? ஸோ அந்த மாதிரி டாப்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு ரஃப்யூஸ்க்கு யூஸ் ஆகும். அண்ட் வந்து கிராண்டாக வந்து 2 ட்ரெஸ்ஸு அண்ட் இந்த ஜுவல்ஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சதில் யாருக்காவது அது வேணும் அப்படின்னா லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். அந்த ஆஃபரையும் வந்து மிஸ் பண்ணாமல் செக் பண்ணுங்கள். இப்போ நெக்ஸ்ட் நம்ம vlog வந்து இப்படியே கண்டினியூ பண்ணலாம். மறுபடியும் முதலேருந்து நன்னி போச்சு. திரும்ப ஆரம்பிக்குது. எங்க கொண்டு போய் நிறுத்த சும்மா லைட்டாக வரும்பா, ரொம்ப லாஸ்ட் டைம் அதெல்லாம் இருக்காது. மறுபடியும் மழை அப்படின்னாலே வந்து சென்னையில் ரொம்ப பயமாக இருக்குது. ஒன்றும் இல்லை, லைட்டாக பார்த்திங்கன்னா ஜஸ்ட் அந்த தூறல் மாதிரி போட்டுட்டு இருந்தது. ஸோ இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்ததில்ல. இப்போ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு டிப்ஸ் வந்து பார்க்க போகிறோம். ஸோ என்ன அப்படின்னா ஸ்கின் கேர் தான். என்னென்னா இப்போ ஃபேஸ் பார்த்திங்கன்னா நம்ம வந்து நல்லா பிரைட்டாக இருக்கிறதுக்கு ஒரு ஃபேஸ் பேக் அண்ட் வந்து கையெலாம் வந்து சேம் நல்லா பிரைட்டாக இருக்கிறதுக்கு ஒரு ஃபேஸ் பேக். சில பேருக்கு பார்த்திங்கன்னா ஃபேஸ் வந்து நல்ல கலராக இருக்கும், பட் கை அப்புறம் கழுத்துலாம் பார்த்திங்கன்னா வந்து சேம் கலராக இருக்காது. அட்லீஸ்ட் வந்து நல்லாவே வித்தியாசம் தெரியும். இப்போ எனக்கு பார்த்திங்கன்னா சேம் கலர் இருக்காது, பட் ரொம்ப வித்தியாசம் தெரியாமல் இருக்கும். ஸோ நான் வெயிலில் போயிட்டு வந்து இல்லை டேனாக இருக்குது, இல்லை வந்து ஸ்கின் வந்து ரொம்ப டல்லாக இருக்குது அப்படின்னா இந்த ஃபேஸ் பேக் வந்து யூஸ் பண்ணலாம். இன்ஸ்டண்ட்டாகவே நல்ல ரிசல்ட் வந்து இருக்கும். ஸோ இப்படி வாரத்துக்கு 2 நாள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னாலே நல்லாயிருக்கும். ஸோ என்ன நான் இப்போ ரெடி பண்ண போகிறேன், அந்த கிளிப்பிங்ஸ் வந்து உங்களுக்கு இதோட ஆட் பண்ணுறேன். எப்படி ரெடி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபேஸ் பேக் ஃபர்ஸ்ட் வச்சுருக்கேன். இதில் என்னென்ன ஆட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீட்ரூட் பவுடர் இருக்குது இல்லையா, ஸோ அது சேர்த்துருக்கேன். பீட்ரூட் பவுடரும் அண்ட் வந்து முல்தானி மட்டியும் ஆட் பண்ணியிருக்கேன். இது 2ம் இருக்கட்டும். லைட்டாக வந்து ரோஸ் வாட்டர் மிக்ஸ் பண்ணி நம்ம ஃபேஸில் வந்து இதை அப்ளை பண்ணலாம். நல்லாயிருக்கும். உங்களுக்கு வந்து ஸ்கின் நல்லா டைட்டன் கொடுக்கும் அண்ட் வந்து பிரைட்டாகவும் இருக்கும். ஓவர் எக்ஸஸ் ஆயில் இருந்தால் கூட கம்மியாகும். ஸோ வந்து ஃபேஸ் பேக் சிம்பிள் தான். இப்போ வந்து பாடி ஒயிட்டனிங்க்கு யூஸ் பண்ணுற அந்த ஒரு பேக் வந்து பார்த்துடலாம். அதுக்கு வந்து லெமன் வந்து ஒரு ஃபுல் லெமன் வந்து நான் எடுத்திருக்கேன். இந்த லெமன் ஜூஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நான் அதிகமாகவே தான் எடுத்திருக்கேன். இப்போ வந்து வீட்டில் ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச கடலை மாவை வந்து சேர்த்துக்கலாம். நான் இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் சேர்க்குறேன். சாரி,
இதை நல்லா வந்து நம்ம கலந்துக்கலாம். இது எவ்வளோ தண்ணி வேணுமோ அது எக்ஸ்ட்ரா வேணும்னா ரோஸ் வாட்டர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். காஃபி பவுடர் வந்து வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு லைட்டாக ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க. இதை வந்து நல்லா வந்து ஸ்க்ரப் பண்ணிவிட்டு எங்கெல்லாம் உங்களுக்கு பிளாக்காக இருக்கோ முட்டிக்கிட்ட எல்லா இடமும் ஓவரால் பாடி நெக்கிட்டெல்லாம் வந்து நல்லா அந்த செயின் போடுற இடத்துலலாம் ஸ்க்ரப் பண்ணிவிட்டு அப்படியே விட்டுருங்க. ஒரு 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் நல்லா வந்து வாஷ் பண்ணிங்க அப்படின்னா நல்ல ஒரு ரிசல்ட் இருக்கும். ஸோ இந்த ஃபேஸ் பேக் பாடி பேக் ரெண்டுமே யூஸ் பண்ணி பாருங்கள். அகைன் மறுபடியும் இந்த வீடியோ நான் ஒரு 6:30 ஈவினிங்லேருந்து ஆக்சுவலாக வந்து ஸ்டார்ட் பண்ணிகிட்ருக்கேன். என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குலோப் ஜாமுன் வந்து பண்ண போகிறோம். பிரணவ் வந்து பர்த்டேக்கே கேட்டிருந்தான். ஸோ அன்றைக்கி ரெடி பண்ணலாம் அப்படின்னு. அன்றைக்கி வந்து மிஸ் ஆகிடுச்சு. ஸோ இன்றைக்கி ரெடி பண்ணி கொடுத்துடலான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எடுத்து வச்சுருக்கோம். பிரணவ் குட்டிக்கு குலோப் ஜாமுனா ரொம்ப பிடிக்கும். அண்ட் வந்து அவனுக்காகவே இந்த பேக் வந்து வாங்கிட்டு வந்து வச்சுருந்தோம். ஸோ ரெடி பண்ணிடலான்னு சொல்லிட்டு கடகடனை அந்த வேலையை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நான் வந்து ஸ்வீட்லாம் ரொம்ப அதிகமாக சாப்பிட மாட்டேன். எனக்கு வந்து குலோப் ஜாமுன் எப்படி சாப்பிட்டா பிடிக்கும் அப்படின்னா, சில பேருக்கு வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு சில்லுன்னு சாப்பிட்டா பிடிக்கும். எனக்கு வந்து நான் எப்படி சாப்பிடுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வந்து நம்ம எண்ணெயிலேருந்து நல்லா சூடாக எடுத்து அந்த ஜீரால போடுவோம் இல்லையா? ஸோ அது வந்து கொஞ்சம் மேலே கிறிஸ்பியாகவும் இருக்கும். அண்ட் வந்து கொஞ்சமாக அந்த ஜீரால அந்த ஸ்வீட் வந்து உறிஞ்சும் இருக்கும். அந்த மாதிரி சாப்பிடும்போது கொஞ்சம் கரகரப்பாக அந்த ஸ்வீட் வந்து பாதி இருக்கிற மாதிரி இருந்தால் ஸோ அந்த சூடோடு சாப்பிட்றது அப்படின்னு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நான் அதுக்கப்புறம் வந்து பெருசாக எடுத்து சாப்பிட மாட்டேன். பட் அது சூடாக இருக்கும்போது சாப்பிடுவேன். ஸோ யாருக்காவது இந்த மாதிரி குலோப் ஜாமுன் கொஞ்சம் சூடாக கிறிஸ்பியாக சாப்பிட்றது பிடிக்கும் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். ஆனால் அவ்வளோதாங்க, ஒரு குட்டி vlog தான். கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த vlogல நம்ம பார்த்த ரொம்ப பியூட்டிஃபுல்லான கலெக்ஷன்ஸ் அண்ட் வந்து பியூட்டி டிப்ஸ், அப்புறம் குட்டி ஒரு டேஸ்டான ரெசிபி, இது எல்லாமே பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்து நம்ம vlog நோட்டிஃபிகேஷனோட வரும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான vlog உங்களை மீட் பண்ணுறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.